நீங்கள் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் அல்லது யூடியூப்பிலும் பார்த்துருக்கலாம். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மீன் விற்பனை செய்கின்ற ஒரு பாட்டியை பேருந்திலிருந்து கீழே இறக்கி விடுகிறார்கள். அவங்க மேலே ஸ்மெல் அடிக்குது, மீன் ஸ்மெல் அடிக்குது என்று சொல்லி கீழே இறங்கு என்று சொல்லி இறக்கி விடுகிறார்கள். அந்த பாட்டி அழுகிறார்கள். நான் இந்த மீன் கூடையை வைத்துக்கொண்டு நான் போய் சேர வேண்டிய இடம் எப்படி போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். அதை யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து யூடியூபில் அப்லோட் செய்கிறார். அது முதலமைச்சர் வரைக்கும் செல்கின்றது. பிறகு அந்த நடத்துனர், கண்டக்டர், நேர காப்பாளர் எல்லாரையும் சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இதை இந்த பாட்டி கேள்விப்படுகிறார். அப்போ அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சாதாரண எளிய ஒரு பாட்டி என்ன சொல்கிறார் என்றால், அந்த கண்டக்டர், டிரைவர், நேர காப்பாளர் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கும் அல்லவா, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டால் அவர்களுடைய பிழைப்பு என்ன ஆகிறது? அதனால் அவர்களை நான் மன்னிக்கிறேன், வேலைக்கு சேர்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு போல அந்த பாட்டி சொல்கிறார். சாதாரண ஒரு பாட்டி, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற இந்த ஒரு வார்த்தை மன்னிப்பு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் யாரிடத்திலோ மன்னிப்பு பெற்றதனால்தான் இப்போ இருக்கிறோம். யாரோ ஒருவர் நம்முடைய குற்றங்களை கண்டிப்பாக மன்னித்து விட்டிருக்க வேண்டும். கடவுளாக இருக்கலாம், அல்லது நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம்.